திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் 1.5% வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் என முன்னாள் அமைச்சரும் சிவகாசி தொகுதி அதிமுக வேட்பாளருமான KT ராஜேந்திர பாலாஜி விமர்சனம் செய்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஈஞ்சார் பகுதியில் சட்டமன்ற தேர்தலில் களப்பணியாற்றுவது தொடர்பாக அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் சிவகாசி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளருமான KT ராஜேந்திர பாலாஜிக்கு கட்சி நிர்வாகிகள் வானவேடிக்கை நிகழ்த்தியும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்ததுடன் அவருக்கு வெற்றிவேல் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கட்சியினரிடம் பேசிய KT ராஜேந்திர பாலாஜி, அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் 10 கட்சிகளுக்கு சமம் என்றும் அதிமுக மிகப்பெரிய கட்சி, பாஜக, அமமுக, தமாக கட்சிகள் அனைத்தும் வலுவான கட்சிகள். ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் 1.5% வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் என்றும் விமர்சனம் செய்தார். தொடர்ந்து பேசிய அவர், மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர்களை கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் நியாயமும் தர்மமும் இருப்பதால் NDA கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் ஆவார் என்று தெரிவித்தார். தான் 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தபோது சிவகாசி தொகுதி வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். அதிமுக தலைமையில் கூட்டணியில் சேர்ந்திருக்கின்ற அத்தனை கட்சிகளும் 10 கட்சிகள் சமம். அதிமுக மிகப்பெரிய கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வலுவான கட்சி, பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலுவான கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு பெரிய மனிதர்கள் வாழ்கின்ற கட்சி. அங்கே திமுக எந்த கட்சி இருக்கிறது? திமுக இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் 1% கட்சி, 1% அண்ணன் TT தினகரன், நம்முடைய அன்புமணி ராமதாஸ், நம்முடைய நயனா நாகேந்திரன், மோடி, மிகப்பெரிய ஆளுமை உள்ள தலைவர்கள், ஆளுமை உள்ள கட்சி அதிமுக தலைவர் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி. ஆகவே திமுக தம்பி நயன் கருப்பு சொல்வது போல் சொன்னார், மகாபாரத கதையை சொன்னார். உண்மை அதுதான். நியாயமும் தர்மமும் அதிமுக தலைவர் உள்ள கூட்டணி இருக்கிறது. இங்கேதான் எத்தனை முடியும், எத்தனை எடப்பாடி முதலமைச்சராக வருவார், அதிமுக ஆட்சியில் வரும், எண்ணிய ஆட்சியை பிடிக்கும், அதிமுக ஆட்சிக்கு வரும், எடப்பாடி முதலமைச்சராக வருவார். என்னை சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் கோட்டைக்கு அனுப்புங்கள். வருகின்ற பொழுது நான் மிகப்பெரிய பொறுப்போடு நான் வருவேன். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பாக 10 ஆண்டுகள் நான் அமைச்சராக வருவதற்கு காரணமான தொகுதி இந்த சிவகாசி தொகுதி, காரணமான மக்கள் இந்த சிவகாசி தொகுதி மக்கள். நிச்சயம் இந்த முறையில் எனக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள். மிகப்பெரிய வெற்றியாக இருங்கள். அற்புதமாக அவருக்கு பக்கத்தில்